மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் மருளினில் இருளாய் நிற்கும் மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை ஆய ஆறுயிர் மேவும் அருளினில் ஒளியாய் நிற்கும். இந்த பாட்டு ரெண்டு வரியும் ஒரே மாதிரி இருக்கும். முதல் 2 வரியும் ரெண்டாவது 2 வரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரிங்களா? 1.5 வரி ஒரே மாதிரி இருக்கும். மேலே இருக்கிற 1.5 வரி கீழே இருக்கிற 1.5 வரி ஒரே சொல்லுதான். வேறுபாடு என்ன? மருளினில் இருளாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். அவ்வளோதான் வித்தியாசம். மருளினில் இருளாய் நிற்கும், அருளினில் ஒளியாய் நிற்கும். எது? மாயை மாமாயை மாயாவரும் இருவினையின் வாய்மை. மாயை மாமாயை மாயை மாமாயை அதாவது நமக்கு அசுத்த மாயை. மாயை என்பது அசுத்த மாயை. மாமாயை பிரகிருதி மாயை. சுத்த மாயை இல்லைங்க. தனுகரண பூண போகமா வருவது எது? அசுத்த மாயம் பிரகிருதி மாயை தான். சுத்த மாயை நமக்கு என்னவா வராது? நேரடி கருவிகரணமா வராது. நேரடி கருவிகரணமா வராது. வாக்கா மட்டும்தான் வரும். வாக்கா மட்டும்தான் வரும். எனவே மாயை மாமாயை. மாயை என்பது பிரகிருதி மாயை, அசுத்த மாயை. அடுத்தது இருவினை. மாயாவரும் இருவினை நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசோற்பத்தி பண்ணி வரும் என்று ஒரு பாட்டு, 28வது பாட்டு. அந்த 28வது பாட்டு உங்களுக்கு நடத்தலை. 28 எடுங்க சிவபிரகாசத்தில். நம்ம அப்படியே ஜம்ப் ஆகிட்டோம். 28 நடத்தணுமா? நடத்தலை. ரொம்ப முக்கியமான பாட்டு அது 28. நன்னிடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கதொரும் படர்வதாகி எண்ணிவரும் மனவாச காயத்தால் ஏற்றும் இயல்பனதாய் மதிகதமாய் இருபயனாய் பாவ புண்ணியங்களாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கண்மமலம் என்று புகழுமாறே. கண்மமலம் என்று புகழுமாறே. கண்மம் என்று சொல்லுவாங்க. என்னது? நன்னீடும் உருவதனுக்கு ஏதுவாகி. நன்னீடும் உருவதனுக்கு ஏதுவாகி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உருவமாக வரும். உருவத்திற்கு ஏதுவாக வரும். எதுன்னு என்னது? காரணம். உருவம் பெறுவதற்கு காரணமாக இருக்கும். எது? கண்மமலம். கண்மமலம் வினைக்கு தக்கவாதான உடம்பு வரும். அப்போ நன்னீடும் உருவதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் பலவிதப்பட்ட போகங்களாய். நானா போகம் என்பது என்னதுங்க? பலவிதப்பட்ட போகங்களாய் நானா போகங்களாய் நாசோற்பத்தி பண்ணி வரும். நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும். ஒன்றை தீர்த்தம்னா என்ன ஆகும்? பலவா வரும். இன்னொன்னா வராது, பலவா வரும். ஒன்றை கழிச்சோம்னா 10 வரும். ஒன்றை கழிச்சா 1 வந்தால் பரவாயில்லையே, 1 கழிச்சா 10 வரும். நாசத்தில் உற்பத்தி பண்ணி வரும் என்று சொல்லுகிறார். அதான் நாசோற்பத்தி பண்ணி வரும். எனவே அதான் மாயா வரும் இருவினைனர். இதுக்கு தான் அந்த பாட்டுக்கு போனேன். மாயா வரும் இருவினைன்னு என்னது? மாய்தல் இல்லாத தீரவே தீராது இந்த வினை. ஆமாம். ஒன்றை தீர்த்தம்னா 10,000, 10 தீர்த்தா 100,000, 100 தீர்த்தா 1000,000. இது இப்படியே அதிகமாகிட்டே போகுது. இது என்னைக்குங்க கழிக்கிறது அப்படிங்கிறது தான் கேள்வி. எனவே அசுத்த மாயை, பிரகிருதி மாயை, அடுத்தது இருவினை, அழிதல் இல்லாத இருவினை. அழிதல் இல்லாத இருவினை மாயை மாமாயை மாயாவரும் இருவினை. இருவினையின் வாய்மை, அதனுடைய தன்மை. ஆய ஆறுயிர் மேவும் இவற்றில் புரிந்து நிற்கின்ற ஆறுயிர். ஆறுயிர் ஆன்மா எப்படி இருக்கும்? அசுத்த மாயில கட்டுண்டு நிற்கும், பிரகிருதி மாயில கட்டுண்டு நிற்கும், கண்மத்தினாலே கட்டுண்டு நிற்கும். இந்த 3னாலே கட்டப்பட்டிருக்கிற ஆறுயிர் மேவும் மருளில் இருளாய் நிற்கும். ஆன்மா மருள்ல இருந்தா, ஆன்மா மருள்ல இருந்தா மாயை மாமாயை மாயாவரும் இருவினை இந்த 3ம் இருளா நிற்கும். புரியுதா இல்லையா? ஆன்மா மருள்ல இருந்தால், மருள்ல
இருந்தா இந்த 3 என்னவா இருக்கும்? இருளா நீக்கும். இருளா நீக்கும். மருள் என்பது என்னதுங்க? மயக்கம். மயக்கம். ஆன்மா பக்குவம் இல்லாத நிலையில எப்படி இருக்கும்? மயக்கத்துல இருக்கும். அப்போ மாயை என்னவா இருக்கும்? மயக்கத்தை செய்யும். கண்மம் என்ன செய்யும்? மயக்கத்தை செய்யும். வினை என்ன செய்யும்? வினையும் மயக்கத்தை செய்யும். அசுத்த மாயை, மூலப்பிரகிருதி, அப்புறம் வினை, இது எல்லாமே மயக்கத்தை செய்யும். மயக்கத்தை செய்யும். எது வரைக்கும்? எது வரைக்கும்? மருள்ல இருக்கிற வரைக்கும். மருள்ல இருக்கிற வரைக்கும், மயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இது என்ன செய்யும்? குழப்பத்தை தான் செய்யும். 3மே. இதே ஆன்மா அருள்ல நின்றுச்சுன்னா இதெல்லாம் ஒளியா நிற்கும். ஒரே ஓமை சொன்னா தெரியும். ஒரே கத்தி தான். கத்தி ஒன்று தான். திருடங்கையில் இருந்தால் கொலை செய்யும், மருத்துவர் கையில் இருந்தால் உயிரை காப்பாற்றும். கத்தி ஒன்று தான். புரியுதாருங்கய்யா? அப்போ யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கோ அதற்கு தக்கவாறு கருவியின் தன்மை மாறுதா இல்லையா? அதே மாதிரி நமக்கு கொடுத்துருக்கிற கருவியெல்லாம் ஒன்று தான். எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற கருவி ஒன்று தான். ஆனால் அறிவு எப்படி இருக்கிறதோ அதற்கு தக்க கருவியின் பயன் மாறும். புரியுதா இல்லைங்களா? நல்ல குரல், நல்ல குரல், தேவாரமும் பாடலாம், சினிமா பாட்டு பாடலாம். நல்ல உடம்பு, கருவி கரணம், பூசையும் பண்ணலாம், உலகத்தையும் அனுபவிக்கலாம். இது பூசை பண்ணுமா? உலகத்தை அனுபவிக்குமா? அப்படின்னா எதை பொறுத்து இருக்கிறது? அது அறிவை பொறுத்து இருக்கு. அறிவை பொறுத்து இருக்கு. ஒரு நல்ல உடம்பு, நல்ல திடகாத்திரமான உடம்பு இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு. அவன் அறிவு உலகத்தின் மேல இருந்தா அவன் என்ன செய்வான்? குஸ்திக்கு போவான். குஸ்திக்கு போவான், சண்டைக்கு போவானா இல்லையா? அப்படியே உடம்பு தினவை எடுத்துக்கிட்டு வரவணையெல்லாம் வம்பு எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்போ ஒரு அடியாருக்கு நல்ல உடம்பு, நல்லா திடகாத்திரமான உடம்பு, அவர் என்ன செய்வார்? கோயிலில் 2 உலகாரம் செய்வார், கோயிலை சுத்தம் பண்ணுவார், கல்லை உருட்டி அந்த பக்கம் போடுவார். இப்போ இவர் உடம்பு பலம் இங்கே என்ன ஆயிடுச்சு? திருப்பணிக்கு ஆகுது. அதே உடம்பு பலம் அங்கே என்ன செஞ்சுது? சண்டைக்கு போச்சு. இவரே தான் போன வருஷம் அப்படி இருந்தார், இந்த வருஷம் இப்படி இருக்கிறார். நீங்கள் வேற வேற ஆளெல்லாம் போகாதீங்க. ஒரே ஆள் தான். நேற்று வரைக்கும் ஊரை வம்பெடுத்துட்டு இருந்தார், இன்னைக்கு போய் சத்தம் இல்லாமல் கோயிலை உழவாரம் செஞ்சுட்டு இருக்கிறார். நேற்று இந்த பலம் வேறைக்கு பயன்பட்டது, இன்னைக்கு இது வேறைக்கு பயன்படுகிறது. வேறுபாடு எங்கே இருக்கிறது? நேற்று மருள், இன்னைக்கு அருள். புரியுதா இல்லைங்களா? அப்போ எல்லாமே என்னது? அறிவு எப்படி நிற்கிறதோ அதற்கு தக்க கருவிகள் எல்லாம் வேலை செய்யும். கருவிகள் எல்லாம் வேலை செய்யும். உலகத்தை அனுபவிப்பதற்கும் கருவிகள் பயன்படும், திருவுருளை அனுபவிக்கிறதுக்கும் கருவி பயன்படும். இப்போதான் சொன்னீங்க இந்த கருவிகள்லாம் திருவுருளை காட்டாதுன்னு. சொன்னமா இல்லையா? இப்போ எப்படிங்க காட்டும்? அருள் விளங்குவதற்கு வேண்டிய சாதனை செய்யறதுக்கு உடம்பு வேணும். சாதனை தான் நாம செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த உடம்பை வச்சுட்டு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சாதனை தான் செய்யறோம். சாதனை செய்யறதுக்கு என்ன வேணும்? உடம்பு கட்டாயம் வேணும். உடம்புனை முன்னம் விழுக்கென்று இருந்தேன், உடம்புக்குள்ளே ஒருவருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை நான் இன்று ஓம்புகின்றேன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இதெல்லாம் என்னது? உடம்பு வேணுங்கிறார். எதுக்கு? சாதனை செய்யணுமா இல்லையா? ஞானம் பிறக்கணும்னா சாதனை செய்யணும். சாதனை செய்யணும், அஞ்சலத்தை சொல்லணும், பூசை பண்ணணும் இல்லையா? இதுக்கு உடம்பு வேணுமா இல்லையா? போய் உக்காந்தா இங்க காலம் படிக்கவே முடியல, பூசை நான் எங்க பண்றது? அப்போ உடம்பு ஒத்துழைக்கலையா இல்லையா? உடம்பு நல்ல ஆரோக்கியமான உடம்பா தான் என்ன செய்யலாம்? நல்லா உட்காந்து இடைஞ்சு. ஆரோக்கியம் என்பது பூசைக்கு இடைஞ்சல் இல்லாத உடம்பு, அதுக்கு பேர் தான் ஆரோக்கியம். நல்லா கட்டுமஸ்தா இருக்கிறதுக்கு ஆரோக்கியம் இல்லை, அதுக்கு பேர் இல்லை. என்னது? உட்காந்து நிம்மதியாக பூசை பண்ணி முடிக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? இடைஞ்சல் பண்ணாமல் பண்ணியா பண்ணு, எவ்வளவு பண்ணுறியோ பண்ணு அப்படின்னு அமைதியாக. எது இருக்குது? உடம்பு இருக்குது. எதனால்? அருள்ல அறிவு நிற்கிறதுனால, அருள்ல
அறிவு நிற்கிறதுனால மாயை மாமாயை மாயாவரும் இருவினை. புரியுதா இல்லைங்களா? பூசை பண்ணும் போத என்னால் பூசையே பண்ண முடியலைங்க, போன அடிச்சே சலிக்குது. எல்லாரும் பூசையில் உட்காந்தாதான் கூப்பிடுறான். பூசை முடிச்சுட்டா ஒரு பையன் கூப்பிட மாட்டேங்கிறான். பூசையில் உட்காந்தா என்ன செய்யுது? எவனும் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பார்க்காதவெல்லாம் இந்த ஒரு திரைப்படத்தில் வரும் இல்லையா, 12 மணிக்கு கூப்பிட்டு நீங்கள் தாசா லாடு நமக்கு தாசா அப்படின்னு ஒரு நகைச்சுவை வருது இல்லைங்களா? அது மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறான். ராங் நம்பர்லாம் எப்போ வருது? பூஜையில் உட்காந்துருக்கும் போதான் வரும். சார் நீங்களாண்ணா? ஏயா இப்போ கூப்பிட்டு இருக்கிறேன், சாரி சார். அது எப்போ கூப்பிட்றான்? பூஜையில் இருக்கும்போது தான் கூப்பிட்றான். ஏன் கூப்பிட்றான்னா வினை. பூஜை செய்ய விடமாட்டேங்குது, பூஜை செய்ய இதே அந்த திருவருள் விளங்க 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அப்போ கூப்பிட வேண்டியவங்க கூட அவனுக்கு ஒரு வேலை வரும். பூஜையில் இருந்தோம்னா அவனுக்கு என்ன வரும்? அவனுக்கு கூப்பிட்றேன்னு அதுக்குள்ளே எவ்வளோ கூப்பிட்டா அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும். போனை வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு அடடா மறந்துட்டேன்னு போனை எடுப்பான், நம்ம பூஜை முடிச்சிருப்போம். புரியுதா இல்லைங்களா? இது நம்ம முடிவு பண்றது இல்லை, இது நம்ம முடிவு பண்றது இல்லை, திருவருள். ஆன்மா பக்குவமாக ஆக நமக்கான தடைகள் நீங்கும். எதற்கான தடை? வழிபாட்டிற்குரிய தடைகள் எல்லாம் நீங்கும். ஒருவேளை நமக்கு அந்த தவம் பத்தலைன்னா இடைஞ்சல் வரும். இடைஞ்சல் வரும்போது நம்ம என்ன நினைச்சுக்கணும்? நம்ம தவம் பத்தலை சாமி, இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் கொஞ்சம் தவம் செய்யணும்னு நினைச்சுக்கணும். அப்போ இந்த மாயை மாமாயை மாயாவரும் இருவினை, இந்த மூன்றும் மருள் இருக்கிற போது இருளாகவும் அருளில் இருக்கிற போது ஒளியாகவும் நிற்கும். அதே கருவிதான், அதே கருவி. அப்போ அது இருளாக நிற்பதா ஒளியாக நிற்பதா என்பது எங்க இருக்கிறது? நம்ம அறிவு எந்த லட்சணத்தில் இருக்குதோ அதற்கு தக்கவாறு அதெல்லாம் இருக்கும். நமக்கு இடைஞ்சல் இல்லாம பூசைக்கு இடைஞ்சல் இல்லாம இருக்குதுன்னா தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம அருள்ல தான் நிற்கிறோம், அருள்ல தான் நிற்கிறோம். சாமி நல்ல வேலை பூசை பிடிக்கிற வரைக்கும் இன்று என்னை இது செய்ய வைத்தான். எது செய்ய வைத்தான்? பூசை. இன்னைக்கு இந்த கால பூசை சிறப்பா நடந்ததுன்னா சாமி செய்ய வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட இடைஞ்செல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்ம பூஜை செய்கிற போது எழுந்தருள்க இருந்தருள்க நேர்ந்தருக இடையீடு தவிர்த்தருள்க. என்னது? சாமி நிறைய பண்ணி வச்சிருக்கிறேன், எல்லாம் இப்பதான் வரும். இந்த இடையீடெல்லாம் என்ன செய்யுங்க, வராம பூசை முடிக்கிற காலம் வரைக்கும் எனக்கு இடைஞ்சலே வரக்கூடாதுன்னு கேட்கறது இல்லை. சாமிக்கு எதா இருந்தாலும் பரவாயில்ல, பூசை முடிக்கிற வரைக்கும், பூசை முடிக்கிற வரைக்கும் எந்த இடைஞ்சலும் இல்லாம என்ன செய்யுதுங்க? கவசம் எண் திசை காவல் யாருக்கு? அவருக்கா? அவர் யாராவது தூக்கிட்டு போயிருவாங்களா? நமக்கு தான் ஞானாக்கினி, ஞானாக்கினி ஞானமாகிய நெருப்பினாலே நம்மை பாதுகாக்கிறதே. பூஜை செய்கிற சாதகன் பூஜை செய்கிற காலம் வரைக்கும் வெளியிலிருந்து எந்த இடைஞ்சலும் வராம, அதுக்கு புறப்பகை அப்படின்னு பேர். அதைத்தான் தடுத்தாச்சுன்னா அகப்பகை கொண்டு இருக்கிறது. எது? அவன்லாம் கூப்பிடலான்னு இவன் போவான். அவன் வேற கூப்பிடுறன்னு சொன்னானே, எப்படி? அவன் கூப்பிடலனாலும் இவன் என்ன பூஜையில் உட்காந்துக்கிட்டு கூப்பிடுறானா? 9 மணிக்கு கூப்பிடுவானா? பிடிச்சிட்டு அவன்கிட்ட பேசணும். எது? பூஜை முடிச்சுட்டு அவன்கிட்ட பேசணும். எங்க இருக்குது இப்போ பாக்க? இங்க இருக்கு. இது என்ன பண்றது? இது அகப்பகை. அப்போ சாமி நேர் நின்றருள்க. நேர் நின்றருள் என்னது? அறிவுக்கு நேரா நீங்க நில்லுங்க, வேற ஒன்றும் எனக்கு தெரியக்கூடாது. எது வரைக்கும்? பூசை பிடிக்கிற பூசை நேரத்திலேயாவது நேரா நிக்கணும். அப்புறம் 24 மணி நேரம் நிக்கிறதெல்லாம் சிவன் முத்தர்கள். நம்ம என்னது? பூசை செய்யும் போதே நேரா நிக்க முடியலையே. நமக்கு தெரிஞ்ச பாட்டு தான். கையொன்று செய்ய வெளியொன்று நாட கருத்தொன்று என்ன பொய்யொன்று பேச புலார்கமலும் மெய்யொன்று சார யான் செய்யும் பூசையை எங்கனம் கொள்வாய் கட்சி ஏகம்பனே. நம்ம பூசையெல்லாம் இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. பூசையில் உட்காந்தாதான் அகப்பகையும் வருகிறது, புறப்பகையும் வருகிறது. ரெண்டும் இல்லாமல் நிற்கணும்னா நிறைய சிவபுண்ணியம் பண்ணணும். பூசை செய்வதற்கு புண்ணியம் பண்ணணும்.
அப்புறம் பூசையினாலே புண்ணியம் பண்ணணும். முதல்ல பூஜை செய்யறதுக்கு ஒரு தகுதி வேணும், அப்புறம் பூசையினாலே ஒரு தகுதி வரும். அதுதான் பெருமானை காட்டும். பெருமானை காட்டும். இப்போ நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா, பூசையை ஒழுங்க செய்யறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். இப்போதைக்கு நம்ம தகுதி அவ்வளோதான் நிற்கிது. ஏன்னா எது செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது. எது செஞ்சாலும் பூசை செய்ய நம்மளை என்ன கிடைக்கணும்? பூசை செஞ்சால் என்னையா கிடைக்கும்? நம்ம கேள்வி என்னது? பூசை செஞ்சால் என்ன கிடைக்கணும்? ஐயா பூசை செஞ்சால் என்ன கிடைக்கிறது? விடு. எதை செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது. எதை செஞ்சாலும் பூசை செய்ய முடியாது. அப்போ எதனாலும் கிடைக்காத ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. அது பெருமானை நினைத்து செய்கிற பூசனை. என்னதுங்க? மானுட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரண்தனை அச்சிப்பர் ஊனெடுத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார் அந்தோ. ஐயோ பாவம். இந்த மானிட பிறப்பு எடுத்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல குலத்தில் பிறந்து தவம் செய்கிற சாதியில் பிறந்து 5 எழுத்து சொல்லக்கூடிய தீக்கையை வாங்கி அதுக்கப்புறம் பூசையில் உட்கார்ந்தாலும் பூசை செய்ய முடியல சாமி. இங்கே வர்றதுக்கு எவ்வளவு படி தாண்டி வந்து உக்காந்துருக்கிறோம் தெரியுமா? நம்ம நினச்சி பார்க்கணும். ஒவ்வொரு தினந்தோறும் அந்த பூசையில் உட்காரும் போத இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பேர், கிடைக்காத ஒரு பேர். அது நமக்கு கிடைச்சிருக்குதுன்னா அதை என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணுமா இல்லையா? அதுக்கு நிறைய புண்ணியம் வேணும். அதுக்கே புண்ணியம் வேணும். எனவே இது மருள்ல இருளாகவும் அருளில் ஒளியாகவும் நிற்குங்கிற ஒரு 5 நிமிடம் தேநீர் எழுதி